த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அதிமுகவுடைய மிக முக்கியமான வாக்கு வங்கிக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் குறி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை மாதிரியான முக்கியமான பிராந்தியங்களில் அந்த வாக்கு வங்கி தங்களது எதிர்கால வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினர் மிக தீவிரமாக நம்புகிறாங்க. அதுக்காக துணை குடியரசுத் தலைவர் மாளிகை, டெல்லியில் இருக்கக்கூடிய உபராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ இல்லத்திலேயே இதுக்கான நிகழ்ச்சியும் அவங்க நடத்தி காட்டியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை நடத்திட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 14/12/2025 அன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் நிகழ்ச்சி அப்படின்றது நடத்தப்பட்டிருந்தது. நானும் அதுக்கு நேரில் போயிருந்தேன். பொதுவாக துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுவுமே அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளா இருக்காது. அது அரசு நிகழ்ச்சிகளா மட்டும்தான் இருக்கும். ஆனா அங்க போயிருந்தப்போ எனக்கே பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா பெரிய அளவிலான அரசியல் அப்படின்றது தான் அங்க பேசு பொருளா இருந்தது. ஸ்டாம்ப் ரிலீஸுக்கும் 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கும் பாரதிய ஜனதா கட்சி போட்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் கணக்கீடுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம கடந்த 1979வது வருஷத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த வருஷம் புதுக்கோட்டையில முத்தரையர்கள் மாநாடு அப்படின்றது நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் கலந்துகிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் கலந்துகிட்ட முதலும் கடைசியுமான ஒரு ஜாதி சங்க நிகழ்ச்சி அப்படின்னா அது இந்த மாநாடு மட்டும்தான். இந்த நிகழ்ச்சியில ஏன் எம்ஜிஆர் கலந்துகிட்டார் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருந்தவர் அதிமுகவுடைய தஞ்சை பகுதியுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக இருந்த குலச்செல்லையா அவர்கள் தான். ஏன்னா அதிமுக அப்படின்ற ஒரு இயக்கத்தை எம்ஜிஆர் உருவாக்கினப்போ அதுல கையொப்பமிட்ட 5வது நபர் இந்த குலச்செல்லையா தான். அதுக்கப்புறமா அவர் எம்எல்ஏவும் அதுக்கப்புறம் மினிஸ்டராகவும் அவர் இருந்திருக்கிறாரு. அவர் மேல இருக்கக்கூடிய நன்மதிப்பின் காரணமா மட்டும்தான் எம்ஜிஆர் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த முத்தரையர் சமூகம் அப்படின்றது அதிமுகவுடைய மிக முக்கியமான வாக்கு வங்கியாவே இருந்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா திமுக இந்த வாக்கு வங்கியுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நிறைய விஷயங்களை அவங்களும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா மிக முக்கியமான ஆட்கள் சட்டமன்ற உறுப்பினர்களா இந்த சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கடந்த கால வரலாறா இருக்கு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்த முத்தரையர் சமூகத்தை சேர்ந்த நிறைய பேரும் இப்படி சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆயிருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் அமைச்சர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த வாக்கு வங்கி அப்படின்றது இந்த 3 கட்சிகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சூழல்ல அதை தங்கள் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்ற செயல்பாடுகள்ல பாரதிய ஜனதா கட்சியினர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல தீவிரமா செயல்படுத்திட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த மத்திய பகுதி திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு வங்கிக்கு மாற்றா இன்னொரு வாக்கு வங்கியை இன்னும் வலுவுடன் உருவாக்கணும் அப்படின்றதா பாரதிய ஜனதா கட்சியினருடைய மிக முக்கியமான திட்டமா இருந்தது. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகள்ல அவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடந்த 2015ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சராக இப்ப இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் மாநாட்டில் கலந்துகிட்டு இருந்தாரு. அது எவ்வளவு பெரிய பேசு பொருளாச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த முத்தரையர்கள் வாக்கு வங்கியும் தங்கள் பக்கம் கணிசமா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கடந்த 2021வது வருஷம் அப்போ மதுரையில முத்தரையர்கள் சங்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான மாநாடு நடந்தப்போ அந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முக்கியமான நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லாரையுமே பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா அவர்கள் சந்திச்சிருந்தாரு. அந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. ஏன்னா அந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சு முன்னின்று நடத்திக்கிட்டு இருந்தவர் முத்தரையர் சமூகத்துடைய மிக முக்கியமான தலைவர்கள்ல ஒருவராக பார்க்கப்படக்கூடிய கே செல்லகுமார் அவர்கள் தான். அவருக்கும் அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிணக்குகள்லாம் அப்படின்றது ஒரு பெரிய கதை. அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய இந்த வீடியோவுக்கான மிக முக்கியமான அம்சங்கள் நோக்கி போக முடியாம போயிடும். அதை நம்ம தனியா ஒரு நாள் பார்க்கலாம். இப்போ இந்த 2 பேரையுமே டெல்லிக்கு வரவழைச்சு துணை குடியரசுத் தலைவர் மாளிகையில ஒரே மேடையில உட்கார வச்சு மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்ச்சி அப்படின்றத நடத்தி இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் நிகழ்ச்சி அப்படின்றது தான். ஏன்னா முத்தரையர்களுடைய மிக முக்கியமான அடையாளமா பார்க்கப்படக்கூடியவர் மாமன்னனா இருக்கக்கூடிய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள் தான். அவருடைய 1350வது சதய விழா அப்படின்றது இந்த ஆண்டு நடத்தப்படுது. கடந்த மே மாதம் இந்த நிகழ்ச்சி அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க பரவலா நடத்தப்பட்ட நிலையில அவருடைய திருவுருவ சிலைக்கு போட்டி போட்டுக்கிட்டு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் மாலை அணிவிச்சது மரியாதை செலுத்தினதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இதுல மிக முக்கியமான விஷயம்,
அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர்ல போய் அந்த மாலை அணிவிச்சு மரியாதை அப்படின்றது செலுத்தியிருந்தாரு. கடந்த 2022 வருஷமே இதே பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு மதுரையில சிலை அப்படின்றது நிறுவப்பட்டது. அந்த சிலையை நிறுவனவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இது எல்லாத்தையும் எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்கு வங்கி அப்படின்றது இந்த அத்தனை கட்சிகளுமே எந்த அளவுக்கு முக்கியத்துவமா கருதுறாங்க அப்படின்றது தான். அந்த வரிசையில தான் துணை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த அந்த நிகழ்ச்சியில பெருமிடுகு முத்தரையருக்கு ஸ்டாம்ப் ரிலீஸ் அப்படின்றது வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் போன்ற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கும் சிறப்பு அழைப்பு அப்படின்றதும் விடுக்கப்பட்டிருந்தது. இதுல பேசின இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் டெல்லியில பெரும்பிடுகு முத்தரையருக்கு சிலை அப்படின்றது நிறுவனம், நாடாளுமன்றத்தில் அவருடைய திருவுருவ படத்தை கொண்டு வரணும், டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாலைக்கு பெரும்பிடுகு முத்தரையருடைய பெயர் வைக்கணும், திருச்சி விமான நிலையத்துக்கு பெரும்பிடுகு முத்தரையர் அப்படின்ற பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்ற வரிசையா முக்கியமான கோரிக்கைகள்லாம் வச்சுட்டு இருந்தார். இதுல அதை விட சுவாரஸ்யமான விஷயம், நாங்க தமிழ்நாட்டில் 30 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க. அதனால வர சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு கணிசமான இடங்களை ஒதுக்கணும், பாரதிய ஜனதா கட்சி அதை ஒதுக்கணும் அப்படின்னு துணை குடியரசுத் தலைவர் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில ஒரு அரசியல் கோரிக்கையாகவே அவங்க முன் வச்சிருந்தாங்க. அப்கோர்ஸ் அதை யாரும் மறுத்தும் பேச முடியாது, எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு அதை ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா எல் முருகன் அவர்கள் பேசினாரு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினாங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினாங்க, ஏன் சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் கூட பேசினாங்க. அவங்க எல்லாருமே இப்படி ஒரு பழைய மன்னருடைய பெருமைகளை மீட்டு கொண்டு வந்தது பிரதமர் நரேந்திர மோடி தான். இந்த பெருமை அத்தனைக்கும் நன்றி சொல்லணும்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் சொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் கூட மாறாத வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் அடிப்படை காரணமே பிரதமர் நரேந்திர மோடி தான். அந்த நன்றியுடன் நம்ம இருக்கணும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தவரை 30 தொகுதிகளில் அவங்க இருக்கிறாங்க, ஒரு 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 குறிப்பிட்ட கணிசமான வாக்கு எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கணக்குகள் படி 1 கோடிக்கும் அதிகமானவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னும் பட்சத்தில் அந்த ஒட்டுமொத்த ஏன்னா நம்ம பார்த்தோம்ல அந்த 2 தலைவர்கள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 2 தலைவர்கள், அவங்க 2 பேரையுமே மேடையில் வலது பக்கம் ஒருத்தரையும் இடது பக்கம் ஒருத்தரையும் சமமாக உட்கார வச்சிருந்தாங்க. அந்த ஷால்வை அணிவிக்கிறது, நினைவு பரிசு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவங்கள ஒரே மாதிரியான விஷயமா ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே அதிமுக இந்த வாக்கு வங்கியை மொத்தமாக தங்கள் பக்கம் கொண்டு வரணும், மத்திய தமிழகம் பகுதியில் மொத்தமாக அதை தங்களது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வைத்து தான் இந்த சதய விழா அப்படின்றதெல்லாம் அவங்க பெரிய அளவில் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இடையில பூந்து அவங்க பங்குக்கும் நாங்களும் ஏதோ ஒன்று செய்யறோம் அப்படின்னு அவங்க இறங்கி இருக்கிறாங்க. சமூகத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பாரதிய ஜனதா பக்கம் உறுதுணையா நிற்கிறாங்க அப்படின்னும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இந்த ஜாதிய ரீதியிலான கணக்கீடுகளில் மத்திய தமிழகம் பகுதிகளில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்களில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் நேரடியாக இதில் என்ன ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா, பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்ல இந்த ஸ்டாம்ப் ரிலீஸ் நிகழ்ச்சியை பற்றி அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல கருத்து அப்படின்றத போட்டிருக்காரு. மில்லியன் கணக்கில் அது வியூ ஆயிருக்கு. அதே போல மற்ற பாஜக நிர்வாகிகளும் அதை இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களை விழுந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் அவர் ஒரு பெரிய மாமன்னர், அவருடைய புகழை போற்றணும் அப்படின்றதெல்லாம் நிதர்சனமான உண்மை, அது தேவைப்படக்கூடிய ஒன்றும் கூட. ஆனால் அதுக்கு பின்னணியில் இப்படியான ரொம்ப நுணுக்கமான அரசியல் காய் நகர்த்தங்கள் இருக்கு, கணக்கீடுகள் இருக்கு அப்படின்றதுதான் சுவாரஸ்யமான விஷயமாவும் இருக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சியினருடைய தமிழ்நாடு அரசியலுக்கான இப்படியான ஒரு டாக்டிக்ஸை, இப்படியான ஒரு மூவை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுது? அப்கோர்ஸ் திருச்சி, மதுரை மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதேனும் மாற்று கருத்துகள் இருக்கு, இல்லை வேற ஏதேனும் உங்களுக்கான கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.